எல்லாருக்கும் அன்புக்கும் இன்னைக்கு போற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல என்னைக்குமே ஒரு யூனிக்கான கேஜெட்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். அது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் ப்ரௌசிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல திடீர்னு கூகுள் ஒரு ப்ராடக்ட் ஆட் கொடுத்தாங்க. எனக்கு பார்த்தோன்னா அந்த ப்ராடக்ட் வித்தியாசமா இருந்தால உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வெளியில போகும்போது இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போகலாம், இல்ல உங்களுக்கு வீட்டில் கிச்சன்ல ஒரு முக்கியமான பெண்களுக்கு ஒரு பொருளா வச்சிருக்கலாம், இல்ல ஜூஸ் குடிக்கிறது கூட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? வாங்க வீடியோ பார்க்கலாம். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வாங்க, இது நம்ம செட் பண்ணி அன்பாக்சிங் பண்ணிடலாம். சரி கைஸ், ஃபைனலாக பேக்கெட்டை பிரிச்சாச்சு. பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது எதுக்கு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர், அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ நம்ம வால்யூம் ஊற்ற முடியுமோ, அது மட்டும் இல்லாமல் கூட இதில் எவ்வளோ ஆர்பிஎம், கூட லோடு எவ்வளோ தாங்கும், கூட பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கரண்ட் எவ்வளோ, பேட்டரி இது பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு, அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டி இதில் 2000 mAh. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் எதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா யூசிங் மொபைல் ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா யூசிங் பவர் பேங்க்லேருந்து எடுத்துலாம். சார்ஜிங் டைம் 3 hours கொடுத்துருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். கூட பார்த்தீங்கன்னா பாக்கி ஜென்ரலாக இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன். இந்த சைடும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா இங்கே கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன கலர் இருக்குன்னு தெரியல, இப்போ பிரிச்சா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருள் ஃபைனலாக கிடச்சிருச்சு. நல்லா செக்யூர்டாக நல்லா பபுள் கவரில் தான் வந்திருக்கு ப்ராடக்ட்டு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு USB அடாப்டர் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது கிளாஸில் கொடுத்துருக்காங்க, முழுமையாக கிளாஸில் இருக்குது. பாக்கிலாம் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டிலாம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கையில் எப்படியும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இது இந்த மாதிரி தான் நம்ம மேலே உள்ள கேப் மட்டும் தனியாக நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பாட்டிலில் இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா முழுமையாக நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் யூசர் மேனுவல் மாதிரி, இதுலேயும் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. உள்ளார இதோட பிளேட் நம்மளுக்கு தெரியுது. இது நம்ம இதை கூட நம்மளால் கழட்ட முடியும். இதை கூட நம்ம கழட்டிட்டோம்னா இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இதை பார்த்தா நம்மளுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்கு, ஆனால் கிளாஸ் இல்லது. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, ஆனால் கிளாஸ் மாதிரியே தான் ஃபீலிங் கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனலாக இதோட மோட்டர். இதோட பிளேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சின்னதாக இருக்குது, ஆனால் ஷார்ப்னஸாக இருக்குது. இது டபுள் டேர்வல் நம்ம டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கிங் ஆக ஆரம்பிச்சிடுது. கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சார்ஜ் போடுற இடம். இந்த இடத்துல தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சிறப்பம்சங்கள் இருக்குது. சொல்லப்போனால் இதில் நம்ம இதோட சார்ஜ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை இதில் சார்ஜ் ஏற்ற முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கையில் வச்சுருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இதை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த USB நம்ம டேரெக்டாக இதில் இன்செர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் மாதிரி இதுலேயே நம்மளால் சார்ஜ் ஏற்ற முடியும். இதில் 2000 mAh பேட்டரி பேக்கப் இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த மிக்சி எப்படி வேலை செய்யும் சொல்லிட்டு சின்ன ஒரு டெமோ நம்ம பார்க்கலாம். சரி கைஸ், இப்போ நம்ம பிளெண்டரை நம்ம பழைய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் கீழே உள்ள போர்ஷன் தான் என்றைக்குமே சின்னதாக இருக்கிறதா கீழே உள்ள போர்ஷன். இன்றைக்குமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளெண்டர் ஒரு வாட்டி கழுவிட்டு நல்லா பிளெண்டர் டைட் பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் ஸ்பெசிஃபிகேஷனில் படித்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் யூஸ் பண்ணுறது சின்ன உயிர் தான். என்ன யூஸ் பண்ணாலும் சரி ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஃபைனலாக இதில் நம்ம ஆரஞ்சு உள்ளார போட்டோம். இப்போ உள்ளார போட்டுட்டு மேலே உள்ள மூடியை நல்லா டைட்டாக எவ்வளோக்கு மூட முடியுமோ டைட்டாக மூடிட்டு இது பிளெண்டர் 2 தடவை நம்ம டேப் பண்ணலாம். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வச்சு இறக்கி ஷேக் பண்ணி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டர் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அழகாக இது பிளெண்ட் ஆகுது. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாதுளம்பழத்தை போட்டு இப்போ பிளெண்ட் பண்ணலாம். இப்போ மாதுளம்பழத்தையும் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இதே போல் இதையும் டேப் பண்ணிட்டு இதையும் நல்லா நம்ம ஷேக் பண்ணி செய்யும்போது இதுவும் அழகான விதத்தில் பிளெண்ட் ஆகி இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள மாதுளம்பழத்தோட ஜூஸும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசலாம்.
என்ன guys ஃபைனலா பார்த்தீனா வந்து இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அது மட்டும் டெமோ நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இந்த ப்ராடக்ட் பத்தி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். என்ன பார்த்தீனா இந்த ப்ராடக்ட் நான் போன வாரம் வாங்குற வரைக்கும் பார்த்தீனா வந்து எனக்கு தெரியாது இதுல பார்த்தீனா ஒரு பவர் பேங்க் இருக்குன்னு. இதுல இருந்து நம்மளால வந்து ரிவர்ஸ்ல வந்து சார்ஜ் எடுத்துக்க முடியும்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்ல. எப்ப நம்ம அன்பாக்ஸ் பண்றோமோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இதுல நம்மளால வந்து சார்ஜ் ஏத்திக்க முடியும்னு. அதுல இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிவைஸ் சொல்லுவேன். இதுக்கு அப்புறமா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம வந்து இப்ப நான் பேசுறேன். இதோட ப்ரோஸ் சொல்லுவோம் பார்த்தீனா வந்து ரொம்ப நல்லா இருக்கு, கையில ஹேண்டியா இருக்கு, கையில வெளியில எடுத்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கு, லீக்கேஜ் இல்ல, ஓகே எல்லாமே வந்து நல்ல விதத்துல வந்து யூஸ் ஆகுது, சார்ஜ் ஏத்த முடியுது. உங்களால வந்து 3 மணி நேரம் ஏத்துனீங்கன்னா வந்து உங்களால வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 45 மினிட்ஸ் வரைக்கும் இத உங்களால யூஸ் பண்ண முடியுது. சார்ஜ் வந்து 2000 mAh இருக்கறதால உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்க பிளெண்டரா யூஸ் பண்ணலாம் மொபைலுக்கு சார்ஜ் ஏத்திக்க முடியும். இது இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு இந்த ப்ரோஸே வந்து போதும்னு சொல்றேன். ஆனா இதோட கான்செப்ட் சொல்லிட்டு நம்ம வந்து ஆப்போசிட்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து மைனூட்டான சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன மைனூட்டான ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து உங்களால வந்து அந்த பிளேடை வந்து உங்களால வந்து ஒன்ஸ் நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ண போகும்போது இதை அரைக்கும்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. இது கண்டிப்பா அரைக்கும். ஆனா வந்து இதோட மெக்கானிசம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன பிளேடா இருக்காத நம்ம என்னைக்குமே வந்து இதை வந்து அரைக்கும் போது வந்து நம்ம ஆட்டி அரைக்கணும். அது மட்டும் இல்லாம இதோட பிளேடு வந்து எல்லாத்துக்குமே வந்து அரைப்படாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து மேங்கோ, பனானா அது மாதிரி உள்ள சாஃப்டான ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் தான் இது அரைப்படும். அது மட்டும் இல்லாமல் கிரஷ் பண்ணி போட்டால் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வந்து அரைப்படும். அதுக்காக நீங்கள் இஞ்சி பூண்டுலாம் எடுத்து போட்டு இல்லை அரைக்க நினச்சின்னா சத்தியமாக அரைப்படாது. இதில் எனக்கு தெரியும் இது. அதனால வந்து இது யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களால வந்து இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். அதனால தான் இதில் நான் கான்ஸ்ல முக்கியமான விஷயமா வைக்கிறேன். பாக்கி இதில் கான்ஸ் சொல்றதுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் ரேஞ்சை பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ல இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பவர் பேங்கோட இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் இல்லாமல் இருக்கு. இப்போ பவர் பேங்கோட தான் நம்ம கையில் வச்சிருக்கோம். இதே பவர் பேங்க் இல்லாதது வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி மிக்ஸி மட்டும் தான் வேலை செய்யும். அந்த ப்ராடக்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 571 ரூபா வரும். இதே நீங்க வந்து பவர் பேங்கோட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 699 ரூபா வரும். அதனால வந்து இந்த 2 ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் அது மட்டும் இல்லாமல் குட் ரீசேலரோட வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான்ல இந்த பிரைஸ் தான் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமேசானை பொறுத்த அளவுக்கு வந்து எப்போ வேணா எந்த நேரத்தில் வேணா மாற்றுவாங்க. அந்த விஷயத்தில் நான் என்னால் கேரண்டி தர முடியாது. இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு டே டு டே லைஃப்ல அதிகப்படியே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது டே டு டே லைஃப்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம வெளியில போகும்போது பவர் பேங்க் மாதிரி இல்லைன்னா வந்து சிம்பிளா ஏதாச்சும் வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்றதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும். டே டு டே லைஃப்ல அதிகப்படியாக இதை யூஸ் பண்ண முடியாது. அது நல்ல மனசுல ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நான் பிளஸையும் சொல்லுவேன், இன்னைக்கு மைனஸையும் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சேனல்ல நீங்க பாக்குறவங்க வந்து எல்லா பொருளும் வாங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு யூனிக்கான கேஜெட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி பத்தி டெக்கை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி தான் இது மாதிரி ப்ராடக்ட் நான் ஒன்று கேதர் பண்ணி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து உங்க நண்பர் ஒன்று ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கணும், லைக் பண்ண வந்துட்டாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாங்க. அப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மாட்டி மாமா பாய்.